மினாவுடைய ஆரம்பத்தில் ஜமராத்திற்கு அருகாமையில் மஸ்ஜித் பைஆ அமைந்துள்ளது. இதற்கு மஸ்ஜித் உக்பா என்ற ஒரு பெயரும் உண்டு. இதற்கு அருகாமையில் பெடஸ்ட்ரியன் பாத் அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு மக்கள் சாரசாரையாக கூட்டம் கூட்டமாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த பள்ளிக்கு சென்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு ஹிஜ்ரி 144 வருடம் அமைக்கப்பட்டது. அதாவது 761வது ஆண்டு அமைக்கப்பட்டதாகும். இந்த கல்வெட்டை அப்பாசி ஹலீஃபாவான அபு ஜாஃபர் மன்சூர் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். இந்த கல்வெட்டில்தான் இந்த பள்ளியில் நடந்த சம்பவங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் வைத்து இருமுறை பையத் நடந்துள்ளது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருமுறை பையத் செய்யப்பட்டது. முதல் முறையாக அவுஸ் ஹஜ்ரஜ் இரு கூட்டத்தினுடைய தலைவர்களும் இவர்களோடு சேர்த்து மொத்தம் 12 பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் முன்னிலையில் பையத் செய்தார்கள். பின்பு மதீனாவிலிருந்து 73 ஆண்களும் 2 பெண்களுமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்தார்கள். இரண்டாவது பையத்திற்கு பெயர் பைஆ அகபா குப்ரா. இந்த இரண்டாம் பையத்தின் போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மதீனத்து வாசிகள் மதீனாவிற்கு அழைத்தார்கள். இப்போ நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த மெஹராபானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்த மெஹராபாகும். இந்த இடத்திற்கு செல்பவர்கள் அங்கு சென்று அந்த இடத்தின் பரக்கத்தை நாடி தொழுது தனது நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெஹராபுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற மெஹராபுகள் 4 கலிஃபாக்களும் தங்களுடைய காலங்களிலே தொழ வைத்த இடங்களாகும். அவைகளும் சிறிய மெஹராபுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பழமை வாய்ந்த அமைப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த பள்ளியானது உள்ளே ஒரு பெரிய விஸ்தீரமான ஒரு இடமும் பின்பு கூரை இல்லாத தொழக்கூடிய இடமும் அமைந்திருக்கிறது. கடைசியாக துருக்கியர்கள் காலத்தில் இந்த பள்ளியானது புதுப்பிக்கப்பட்டது. எழில் அமைப்பாக அமைந்திருக்கும் இந்த பள்ளியினுடைய சுவர்களை தாங்கிக் கொள்வதற்காக முற்பகுதியில் இப்படி ஒரு அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கார்னரிலும் இந்த அமைப்பு செய்யப்பட்டு அந்த சுவர்கள் தாங்கி நிற்பதற்கு வழியமைக்கப்பட்டுள்ளது. பழமையான பண்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வரப்படும் இந்த பள்ளிக்கு சென்று நாமும் தொழுது நமது நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றுவோமாக. ஆமீன்.